செலுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்காக துதி பலியை செலுத்தும் பொழுது, கர்த்தருக்காக நன்றி பலியை செலுத்தும் போது, கர்த்தரை நாம முழு மனதோடு ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாரா? நம்மை ஆசீர்வதிப்பார். அவன் கேட்டது ஒண்ணுதான், ஞானத்தை மட்டும்தான் கேட்டான். ஆனா கர்த்தர் என்ன செஞ்சாரு? கேளாததையும் சேர்த்து கொடுத்தாரு. ஐஸ்வர்யம், கனம், மகிமை எல்லாவற்றையும் சேர்த்து கொடுத்தாரா. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா? வேணும்னு சொன்னா நம்ம ஆலயத்துக்கு வரும்போது முழு மனதோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், முழு மனதோடு கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன உதாரணத்தை கூட என்னால் சொல்ல முடியும். நாங்கள் ஒரு முறை ஒரு ஜவுளி கடைக்கு போயிருந்தோம். அப்போ சேலை பார்த்துட்டு இருக்கும்போது சேலை எடுத்து போட்டுட்டே இருந்தாங்க. அப்போ இது வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல நீங்கள் எங்களுக்காக இவ்வளோ ஒரு ரிஸ்க் எடுத்து நிறைய சேலைகளை எடுத்து போட்டீங்க சிஸ்டர், ரொம்ப நன்றி அப்படின்னு. நன்றின்னு சொன்னது தான் உடனே அந்த சிஸ்டர் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? மேடம், இன்னும் இந்த நல்ல நல்ல சேலையெல்லாம் இருக்கு பாருங்க, இது பாருங்க, இது நல்லா இருக்கும், இது பாருங்க, இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க? விதவிதமான சேலைகளை எடுத்து காமிச்சாங்க. அல்லேலூயா. ஒரு சின்ன நன்றி தான் சொன்னேன். நீங்க எனக்காக இவ்வளவு பிரயாசப்பட்டு எல்லா சேலையும் காமிச்சிங்க, ரொம்ப நன்றின்னு சொன்ன அந்த நன்றி அவங்க என்ன செய்ய வச்சுட்டு இன்னும் அழகழகா இருக்கக்கூடியதை எடுத்து போட வைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் என்ன? ஒரு மனுஷனுக்கு நன்றி சொன்னாலே அவங்க என்ன பண்றாங்க? இன்னும் இவங்களுக்கு ஏதாவது செய்யணும், இன்னும் இவங்களுக்கு ஏதாவது செய்யணும் சொல்லி துடிக்கிறார்கள். ஆனா நம்முடைய தேவன் அவர்களை காட்டிலும் மேலானவர். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு நல்ல நன்றியை தெரிவிக்கும் பொழுது, ஆண்டவரை துதிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாரா? நிறைய ஆசீர்வாதத்தை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும்? முழு உள்ளத்தோட, முழு இருதயத்தோட, முழு பலத்தோட கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மை உயர்த்துவார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இனிமேல் நம்ம என்ன பண்ணணும்? ஆலயத்துக்கு வந்தால் முழு மனதோட ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும். நன்றிகளை செலுத்தி பழகும் போது கர்த்தர் நிச்சயமா நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அதுல 1ஆம் வசனத்திலே 2ஆம் பகுதியை பாருங்க. உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். முதல்ல சொல்றாரு, கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். முதல்ல கர்த்தரை துதிக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணுமா? கர்த்தர் நமக்கு செய்கிற அதிசயங்களை, அற்புதங்களை மற்றவங்களுக்கு சொல்லணுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்கிற அற்புதங்களை, அதிசயங்களை என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு சொல்லணும். எங்க சாட்சி, நிறைய சாட்சி நீ கேட்டிருப்பீங்க. அப்படிதானே? கர்த்தர் செய்கிற அதிசயத்தை அது எத்தனை முறை சொன்னாலும் எனக்கு சலிக்காது. ஏன்னு சொன்னா அது எங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்யறது அதிசயமான காரியம். அதனால அவர் செஞ்ச காரியத்தை எத்தனை முறை சொன்னாலும் எனக்கு சலிக்கவே செய்யாது. அதே போல நாங்க எப்படி ஆண்டுடைய அற்புதங்களை, அதிசயங்களை பகிர்ந்து கொள்கிறோமோ அதே போல நீங்களும் என்ன பண்ணணும்? கர்த்தர் உங்களுக்கு செய்த அற்புதங்களை, அதிசயங்களை மற்றவங்களுக்கு சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லும் பொழுது நிச்சயமாக அவர்களும் என்ன செய்வாங்க? நம்ம ஆலயத்துக்கு வருவார்கள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தை திருப்பி வைத்துக் கொள்வோம். அதுல 4ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல இங்க ஒரு சகோதரி இயேசுவை குறித்து சொல்லக்கூடியதை பார்க்க முடியும். இயேசுவும் அவருடைய சீசர்களும் சமாரியா நாட்டுக்கு வராங்க. அப்ப வந்திருக்கும் போது இயேசு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிணற்று பக்கத்துல வந்து உட்கார்ந்துடுறாரு. சீசர்கள் எல்லாரும் நாங்க என்ன செய்யறோம்? சாப்பாடு வாங்கிட்டு வரோம்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க. அப்ப அந்த கிணற்று பக்கத்துல சமாரியா ஸ்திரீன்னு சொல்லி ஒரு பொண்ணு, ஒரு சகோதரி என்ன பண்றா? தண்ணி எடுக்கிறதுக்காக வர்றா. அப்ப தண்ணி எடுக்க வந்த உடனே